சென்னை அடுத்த ஆவடி பகுதியில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த நபர் பிடிபட்டார். ஆவடி கன்னடாபாளையம் பகுதியைச் சேர்ந்த திலீபன் என்பவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி பகுதியில் விற்க முயன்றார். இதையடுத்து அவர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து 7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை சரளமாக நடைபெறும் நிலையில் விளம்பர மாடல் அரசு அதனை தடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழைய தாராபுரம் சாலையில் 100 கிராம் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்தவர் பிடிபட்டார். காய்கறிகள் வீதிகளில் விற்பனை செய்யப்படுவது போல் திமுக ஆட்சியில் கஞ்சா, மெத்தப்பட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் வீதி வீதியாக விற்பனை செய்யப்பட்டு வருவது தொடர்கதையாகி உள்ளது. இந்நிலையில் தாராபுரம் சாலையில் 100 கிராம் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்தவர் பிடிபட்டார். இவர் உண்மையில் 100 கிராம் கஞ்சாவை மட்டும் வைத்திருந்தாரா அல்லது அனைத்து கஞ்சாவையும் விற்பனை செய்துவிட்டு 100 கிராம் கஞ்சாவை மட்டும் அவர் பயன்பாட்டிற்கு வைத்திருந்தாரா என்று கேள்வி எழுப்பியுள்ள அப்பகுதி மக்கள் ஸ்டாலினின் காவல்துறை இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே கஞ்சா கடத்திய மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் பிடிபட்டார். தொப்பூர் பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகத்துக்குரிய நபர் ஒருவர் வெள்ளை சாக்கு மூட்டையுடன் சுற்றித் திரிந்தார். அவர் மத்திய பிரதேச மாநிலம் போபாலைச் சேர்ந்த ஜமீர் உத்தீன் என்பதும் அவரது சாக்கு மூட்டையில் 20 கிலோ கஞ்சா வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவரும் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதிய கண்காணிப்பு இல்லாததால் கஞ்சா கடத்தல் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 5 இளைஞர்கள் சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம், பணம் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டது. பரவலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெற்று வரும் நிலையில் 5 இளைஞர்களிடம் இருந்து 100 கிராம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறி வருவது மீண்டும் மீண்டும் உறுதியாகியுள்ளது.